அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுருந்தோம். அது ரொம்ப பழசாக போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்க்ராப்பில் தூக்கி நிறைய போட்டேன். இன்றைக்கி தான் அந்த பேக் எடுத்தேன். ஒரு செல்ஃபி ஸ்டிக் தேவைப்பட்டுச்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேக்கை சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்தேன். அந்த பேக்கில் என்னென்ன கிடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். எனக்கே தெரில எவ்வளோ நாள் ஆச்சு இந்த பேக்கை தூக்கி போட்டு. ஒரு ரொம்ப வருஷம் இருக்கும். இந்த பேக்கில் என்னென்ன வச்சுருக்குங்கிறதே தெரில. இப்போ ஸ்லாப்பில் கிடந்துச்சு, அதுலேருந்து எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு பிளக் பாயிண்ட் இருக்குது. என்ன பர்பஸ்க்கு தூக்கி வெளியே வீசினே தெரில. உள்ள தூக்கி போட்டிருக்கேன். இது என்னது? ஏதோ ஒரு மோட்ரு ஒன்று கிடக்கு, அது வேலை செய்யாமல் கிடக்கு. என்ன பர்பஸில் இது தூக்கி போட்டுருக்கேன்? இது என்னது? உடச்சிட்டேன். தூக்கி நல்லா தான் இருந்துச்சு, தூக்கி போடும்போது உடஞ்சிருக்கு. இது என்னோட கவர் இல்லை. இது சேல்ஸுக்காக கொண்டு வந்தேன். சேல்ஸ் பண்ணவே இல்லை. கடைசியில் ஸ்க்ராப்பில் கிடந்திருக்குது. இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஏதோ கிளாஸ் உடஞ்சிருக்கும் போல் ஸ்க்ராப்பில் போட்டிருக்கேன். இது அடுத்த பிளக்கு. இந்த வயரை கட் பண்ணி போட்டிருக்கேன். இது என்னன்னு தெரியல. இதே ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது. ரெண்டு இது எதுக்கு வாங்கணுன்னு தெரில. எதுக்காண்டி கட் பண்ணி போட்டேன்னு ஞாபகமே இல்லை. ஃபேன் சேல்ஸுக்காக வாங்கினது. சேல்ஸ் கடைசி வரைக்கும் பண்ணலை போல், அப்படியே வேஸ்ட் ஆகிடுச்சு. இதில் உள்ள ஃப்ரண்ட்டையும் காணும். ஒரு டார்ச்சி கிடக்கு. இப்போ யூஸ் ஆகும். இதில் அடாப்டர் இதில் தூக்கி பிளக்கில் கனெக்ட் பண்ணிட்டு போடுறது. வேலை செய்யலை. அது நல்லா இருக்குது டார்ச். இது ஹேண்டி லாம்ப். மேலே தலையில் வச்சு இது பண்ணுறது. இதே உடச்சி போட்டுருக்காங்க. பேட்டரியெலாம் கழட்டியாச்சு. ஏதோ ஒரு போர்டு, இதுலேருந்து கலெக்டன்னு தெரில, உடச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தோம்ல அதில் உள்ள கவர். இந்த இருக்குது கவர். இதை எடுத்து செட் பண்ணணும். ஏன் கழட்டி போட்டிருக்கேன்னு தெரியல. இந்த ஒரு ஃபேன் கிடக்குது. இது ஃபுல்லாக காசு நம்ம வாங்கி போட்டது. இது ஒரு லைட்டு கிடக்கு. இந்த லைட்டு என்ன பர்பஸ்ஸு? ஏதோ கெட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன், தூக்கி போட்டாச்சு. இது அயன் பாக்ஸ். அதில் உள்ள வயரு. இது ஸ்கிராப்பில் தான் போடணும், அது தேவையில்லை. ஏதோ ஒரு கிளாம்பு கிடக்கு. வயரிங் கிடக்குது. வயரே ஊருப்பட்ட வயர் இருக்குது. எதுக்காவது யூஸ் ஆகும் கொண்டு வச்சுருக்கேன். செடி லாம்ப். பாருங்க, இது ஃபுல்லாக டேட்டா கேபிள். ஒன்று ஒன்றா எடுத்தாலே ஒரு கேபிள் வந்து 100 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. எவ்வளோ கேபிள் இருக்குது? இது ஒரு ஸ்டடி லேம்ப் இருக்குது. அதுவும் எங்கேயே கலெக்ட். இதை எப்படி கலெக்ட் ஆகிருக்கு? ஸ்டடி லேம்ப் டச் பண்ணுறது. டச் பண்ணால் லைட் எரியும். நான் உடச்சிட்டேன். அதில் உள்ளது. இதில் ஜாயின் பண்ணனா வேலை செய்யும். இது நிறைய இடத்துல கிடச்சிச்சு. இப்போ இல்லை. இது ஆன் பண்ணினா இது வந்து பவர் பேங்காகவும் எரியும், அப்புறம் நார்மலாக எரியும். அதே மாதிரி உள்ள கப் தான் இது. அதுக்குள்ள லைட் இது. இதுக்காக யூஸ் ஆகும். இது சோலாரில் இருந்து பவர் பேங்க் ஆக்சுவலாக இது. இதை கலட்டி போட்டிருக்கேன். இது வெயிட் ஸ்கேலு. இதில் உள்ள கிளாஸ் உடஞ்சிருச்சு, அப்படியே தூக்கி போட்டாச்சு. இது பவர் பேங்க்கில் உள்ள கவர். இது மல்டி சார்ஜர். இப்போ உள்ள ஃபோனுக்கு பெரும்பாலும் யூஸ் ஆகாது. இதில் வந்து 2 சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரிஜினல். இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ப்ளூ லைட் எரியும் இதில். இது பவர் பேங்க் ரூஃப். அதில் உள்ள கவர் மட்டும்தான் இருக்குது. பவர் பேங்க் போட்டிருக்கு பாருங்க. எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. வேஸ்ட்டாக உள்ள பர்பஸ் தான் போட்டிருக்கு. இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பல்ப்ஸு. எல்லாமே நைட் லேம்ப் 0 வாட்ஸ் பல்ப்னு சொல்லுவாங்க.
இது இப்போ வந்து கிளாஸில் வர்றது இல்லை, பிளாஸ்டிக்கில் தான் வருது. இது ஃபுல்லாக கிளாஸ், அதுக்காக பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். இது வந்து எல்இடி லேம்ப்பு, எல்லாமே வேலை செய்யக்கூடியது. அப்படியே சேஃப்டி பர்பஸ்க்காண்டி வச்சேன். இதில் எதுக்காக இதில் போட்டோங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து இது ஒரு பவர் பேங்க்கு. இப்படி சுற்றணும், அதை எது உள்ளதை கலட்டி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தது, அப்படியே தூக்கி போட்டாச்சு. இது இதுலேயே உள்ள ஸ்பீக்கர் அப்படியே வச்சுருக்கேன் கலட்டி. இது வயர்லெஸ் சார்ஜர். இதை கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆகும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ வந்து இந்த பின் இல்லை. இப்போ பெரும்பாலும் இது கொடுத்த உடனே நல்லா அப்போவே இது போட்டாங்க. இதை தூக்கி இது மேலே வச்சுட்ட மாதிரி சார்ஜர் லைட் ஏறிடும். இது சோலார், அப்புறம் காமிச்சல சோலார் லேம்பில் உள்ள லைனு. இந்த பின்னு இப்போ கிடைக்காது. இப்போ இந்த பின் வந்து பழைய மாடலில் உள்ள டேட்டா கேபிள். இது ஒரு பவர் போர்டு. இந்த போர்டை வச்சு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். மஸ்கிட்டோ லேம்ப் கிட்ஸ் அடிக்கிறாங்கல்ல, அதுக்கு யூஸ் ஆகுது. இது ஒரு பவர் பேங்க்கு. இது பெரிய பெரிய சீரியல்ஸ் போடுவாங்கள்ல, அந்த சீரியல்ஸ்க்கு வர்ற அடாப்டர். இது போட்டால் மட்டும்தான் அந்த சீரியல் வேலை செய்யும். இது மெழுகு லாம்ப், மெழுகு திரி மாதிரி உள்ளது. பவர் ஆன் பண்ண உடனே இது எரியும். இதெல்லாம் உடச்சி போட்டேன். இது பவர் போர்டு, யூஎஸ்பி பவர் போர்டு. இப்போ வெளியே வாங்குறதா இருந்தால் இதோட மதிப்பு வந்து 250 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது தேவைப்பட்டால் யூஸ் ஆகுண்டு வச்சுருக்கேன். இது ஒரு கிளிப்பு. மொபைல் எங்கேயாவது ஸ்டாண்டை கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம்ங்கிற மாதிரி நோக்கியாவோட ஒரிஜினல் சார்ஜர். அன்னைக்கு கடையில் இது தேடி எங்கே கிடக்குதுன்னு தெரியாமல் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் செப்பரேட்டாக. 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அதில் கனெக்ட் பண்ணேன். இப்போ நம்ம கையில் கிடச்சிருக்கு. நான் வாங்கின டூப்ளிகேட்டு, ஒரிஜினல், என்னோட ஒரிஜினல். ஒரு பவர் அடாப்டர், இதெல்லாம் ஒரிஜினல். சிஸ்டத்துக்குள்ள நம்மகிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்தில் உள்ளதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தேவைப்பட்டால் எடுத்து கனெக்ட் பண்ணலாம். அதில் இந்த புதையல் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் எடுக்கணும். நிறைய வரும் போல் நிறைய வச்சுருக்கேன். இதே மாதிரி 2-3 பை இருக்குது. இது தெரியுதா? இப்போ இதெல்லாம் யூஸ் ஆகாது பெரும்பாலும். அந்த காலத்தில் கேபிள் டிவி லைன் வரும்ல, அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக பிளக்கு. இது வந்து டோர் கிளிப்பர். இது பவர் அடாப்டர். மஸ்கிட்டோ லேம்பில் உள்ளதை கழட்டி போட்டிருக்கேன். இது ஸ்கிராப்பில் நிறைய போட்டேன், இருந்தாலும் நிறைய திங்ஸ் இருக்குது. இது தான் எல்இடி லைட்ஸ்க்கு உள்ளே இருக்கிற ஃபிலிமெண்ட்ஸ் போர்டு யூஸ் ஆகும். நல்ல பவர் போர்டு அது. இது ஃபேனுக்கு உள்ள ஃபேன், பழைய காலத்தில் உள்ள ஃபேனில் உள்ள கண்டென்சர்னு சொல்லுவாங்க, நம்மள்கிட்ட யூஸில் இருக்குது. ஆப்பிள் சார்ஜர். நான் துபாயில் ஒர்க் பண்ண போகும்போது இதை வந்து 100 திரஹம்ஸ்க்கு வாங்கினது. அந்த டைமிங் ஆப்பிள் வரும்போது இது என்ன கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். இந்த கேபிள்லாம் இப்போ பெரும்பாலும் யூஸ் ஆகாது. இது வந்து காருக்கு கனெக்ட் பண்ணுற அடாப்டர். அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன், எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது சார்ஜர் பின்னு. கொசு லைட்ஸ்க்கெலாம் போடுவாங்கள்ல, அதுக்குள்ளே சார்ஜர் பின்னு. இதாக இருக்குது, இதை கனெக்ட் பண்ணுறது. இது எல்இடி லைட்டு. இப்போ போட்டாலும் வேலை செய்யும். இது 5 வோல்ட் to 12 வோல்ட் கொடுத்தோம்னா வேலை செய்யும். இதாக இருக்குது. இது ஒரு லைட்டு, எமர்ஜென்சி லைட்டு எரிய விடுறதுக்கு சின்ன போர்டு தான் இருக்கும் உள்ள, அதை எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். இதிலே உள்ள ஸ்பீக்கர் எது கழட்டி போட்டாலே தெரில.
இந்த போர்டை பாருங்கள். இந்த போர்டு எதுக்கு யூஸ் ஆகும்டா, பவர் பேங்க்கு கிட்டு இது. பவர் பேங்க்குக்கு போட்டாலும் இதில் 1 2 3 பவர் பேங்க் எடுத்துக்கலாம். இதிலேருந்து இதில் டைமர் வந்துடும், எந்தெந்த சார்ஜருக்கு எது எதுக்கு யூஸ் ஆகுங்கிற மாதிரி சார்ஜர் வந்துடும். இது நம்மளுக்கு தேவைப்படுங்கிறதுக்காண்டி தனியாக கலட்டி வச்சுருந்தேன். ரொம்ப நேரம் தேடினேன், காணோம். இன்றைக்கி கிடச்சிருக்கு. இது ஒரு ப்ளக்கு. இந்த அப்புறம் எமர்ஜென்சி லைட்டுக்கு எடுத்த பாயிண்டில் இதை குத்தினோம்னா எல்இடி லைட் எரியறதுக்கு உண்டான ப்ளக் இது. ஏதோ ஒரு ஹெட்ஃபோன்லேருந்து உள்ள கலட்டி வச்சுருக்கேன். இது 5 வோல்ட்டில் வந்து எரியக்கூடிய லேம்ப். இது 5 வோல்ட்டில் எரியும். இது கண்டினியூஸாக ஒரு சார்ஜ் எவ்வளோ நிற்குமோ அவ்வளோ தூரம் கண்டினியூவாக எரியும். அதுக்கப்புறம் எடுத்த பவர் பேங்க்கில் உள்ள லைட்டோட கனெக்டர் எடுத்து மாட்டணும் நம்ம. இதாக இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. இதுதான் பேட்ரி. எல்லா மொபைல் பவர் பேங்க்ஸ்குள்ளே இருக்கிற பேட்ரிஸ் இதுதான். இது வந்து கலட்டிட்டோம்னா பல வேலை செய்யாது. இதுக்கு வந்து பவர் பூஸ்டர் போட்டு பவர் பூஸ்டர்லேருந்து நம்ம ரெடி பண்ணணும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னா இந்த இதுக்கு தான் இது செக் பண்ணி பார்க்குறது. செக் பண்ணி பார்த்துட்டோம்னா அது கண்டிப்பாக வேலை செய்யும். அப்புறம் கலட்டணும்ல இந்த கனெக்டரில் உள்ளதான் இது. அப்போ இந்த போர்டு தனியாக கலட்டி வீசினேன், இதில் தூக்கி வீசினேன்னு தெரில. இந்த இருக்குது போர்டை தூக்கி கனெக்ட் பண்ண வேண்டியதான். இது வந்து எதுக்காக வச்சுருக்கேன், இதுக்கோ யூஸ் ஆகும்போது வச்சுருக்கேன். பார்ப்போம் யூஸ் ஆகும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் குட் வீடியோ சப்போர்ட்டிங். தேங்க்யூ.